ஸோ நீங்க சொன்ன மாரி இந்த ஏஐ வந்து ராக்கெட் சயன்ஸ் மாரி எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ எங்க ஸ்டார்ட் பண்றது? எப்படி அந்த ரோட் மேப் போகும்? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப இப்ப எனக்கு வந்து சில திங்ஸ் தெரியும். எனக்கு இது மட்டும் தான் படிக்கணும்னா உங்ககிட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்கா? ஓகே. ஸோ இதில எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ரோட் மேப் வந்து வெரி சிம்பிள். நான் ஏஐ உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் விச் பார்ட் ஆஃப் ஏஐ நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னு. ஏஐலயே ஒரு 2, 3 வேரியன்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸா இருக்கு இந்த ChatGPT ஸ்டைல் ஏஐ. ம். ஸோ ஏஐங்கிறது இட்ஸ் ஒரு சூப்பர் செட் மாரி யோசிச்சுக்கோங்க. சூப்பர் செட்னா, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸ் மாரி யோசிச்சுக்கோங்க. அதுல நெறைய டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஃபிளாட்ஸ் வந்து ஒரு எம்எல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. மெஷின் லேர்னிங். ம். ஸோ மெஷின் லேர்னிங்ல ட்ரெடிஷனல் மெஷின் லேர்னிங் சிஸ்டம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா, பேசிக்கலி ஒரு நியூமெரிக்கல் பிரெடிக்ஷன்ஸ். ஒரு விஷயம் நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாக்ட்டா ஒரு நம்பர பிரெடிக்ட் பண்றது. இதெல்லாம் ட்ரெடிஷனல் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டீப் லேர்னிங் சிஸ்டம். டீப் லேர்னிங் சிஸ்டம்ஸ் என்னன்னா, ஃபேஷியல் ரெகக்னிஷன்ஸ். ஜெனரலா இந்த மாரி நியூரல் நெட்வொர்க்ஸ் பேஸ் பண்ண மெஷின் லேர்னிங் சொல்யூஷன். ஸ்பீச் ரெகக்னிஷன்ஸ் இதெல்லாமே வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் மூலியமா பண்ணுவாங்க. அண்ட் தென் another thing is like generative AI. So இந்த generative AI is basically something that generates say text, image, content, whatever. இப்போ நீங்க ChatGPT ல போய் பண்றது எல்லாமே it comes under the thing called generative AI. ம். ம். இப்போ ChatGPT அதுக்கப்புறமா இமேஜ்லாம் ஜெனரேட் இப்போ Google Gemini இல்ல நானோ பனானால போய் இமேஜ்லாம் ஜெனரேட் பண்றாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே இட்ஸ் கால்ட் as generative AI. ம். So now you want to go into traditional machine learning or into image based or deep learning stuff or generative AI. So இது எல்லாமே கூட கத்துக்கலாம். ம். Now, I mean, in case if you have any specifics, you can also learn that. Mm. But what we are offering in our as a part of our course is one is full stack, another one is traditional machine learning, another one is generative AI, and then MLOps. ஓகே. Now the thing is, if a traditional machine learning வந்து it is still very 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 much relevant actually. ம். ட்ரெடிஷனல் மெஷின் லேர்னிங் என்ன பண்ணும்னா, இப்போ நீங்க கிரெடிட் கார்டு இப்போ கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வாட் ஹேப்பன்ஸ்? நீ போய் அப்ளை பண்றீங்க. உங்க கேஒய்சி எல்லாமே சப்மிட் பண்றீங்க. உங்க எல்லா டீட்டெயில்ஸுமே புல் அவுட் பண்ணிட்டு, தேர்ஸ் அ ப்ரெடிக்ஷன் என்ஜின். அந்த என்ஜினுக்கு உங்க டேட்டா எல்லாமே போய் விழும். ஸோ அந்த டேட்டா வச்சுட்டு இட் வில் அனலைஸ். ஓகே, இவங்க ஹிஸ்டாரிக்கலா இந்த மாரி இருந்திருக்காங்க. இவங்க ப்ராப்பரா ரீபே பண்றாங்க. இவங்களோட சேலரி எல்லாமே நல்ல நார்ம்ஸ்ல இருக்கு. ஐ வில் கிவ் தெம் அ லோன். தட் டெசிஷன் இஸ் டேக்கன் பை ம். machine learning models. ம். So these machine learning models are still very much relevant and also recommendation. இப்போ நீங்க Amazonல ஒரு வாரத்துல எத்தனை நாள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? மேபி 3 to 4 days டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா வீக்லி? அவ்வளோலாம் கிடையாது ப்ரோ. மேபி மந்த்லி ஒன்ஸா இருக்கும். ஓகே. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இருக்கலாம். ரொம்ப இதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பர்ச்சேஸ் பண்றதுல ஆன்லைன். இல்ல அவங்க தனியா அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. அதுதான். ஓகே. சோ இப்போ நீங்க உங்க அக்கவுண்ட்ல போயிட்டு அதுல ஹோம் பேஜ்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் பாத்தீங்களா? ஆ. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் அவங்களோட ரெக்கமெண்டேஷனும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். பிகாஸ் ம். உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி பர்சனலைஸ் பண்ணிருக்கு. உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அமேசான் பர்சனலைஸ் பண்ணிருக்கு. சேம் வித் நெட்ஃபிளிக்ஸ், ம். பிரைம் வீடியோ. நெட்ஃபிளிக்ஸ்க்கு உங்களுக்கு நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? நீங்க படம்லாம் பார்க்கும்போது, என்னது இது எனக்கு பிடிச்ச படமாவே ரெக்கமெண்டேஷன் வருதே அப்படின்னு யூ மே யோசிச்சது உண்டா? லைக்ன்னு சொல்லிட்டு கீழ வரும். ம். நம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னா யோசிச்சிருக்கீங்க. ம். ஸோ அதே மாதிரி கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்றீங்க. ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பர்சனலைஸ்டா இருக்கும். Facebookல போறீங்க. உங்க ம். உங்க ஃப்ரெண்ட்ஸே கரெக்ட்டா ரெக்கமெண்ட் ஆவாங்க. ம். ரொம்ப நாள் முன்னாடி ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்லாம் ரெக்கமெண்ட் ஆவாங்க. ஸோ அண்ட் LinkedInல போகும்போது உங்க போஸ்ட் எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். Instagramல ரீல்ஸ்லாம் ரெக்கமெண்டேஷன் வருது பாத்தீங்களா? ஸோ எல்லாமே ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்ல வரும். ம். ஸோ அதுவுமே பார்ட் ஆஃப் ட்ரெடிஷனல் மெஷின் லேர்னிங் ஒன்லி. ஓகே. ஸோ அதுக்கு வந்து வி கால் இட் அஸ் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமே வந்துட்டு அதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாலாம் பண்ணி கேகல்லாம் விட்டு அது ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பா போயிட்டு அது ஒரு வெரி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 8 இயர்ஸ் முன்னாடி 8, 10 இயர்ஸ் முன்னாடி அது ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாவே பண்ணாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன் சேலஞ்ச் அப்படின்ட்டு. ம்ஹ்ம். வெரி வெரி நைஸ். ஆ. ஸோ அண்ட் தென் ஜெனரேட்டிவ் ஏஐ இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கு. எங்க பார்த்தாலும் ChatGPT, Gemini. ஸோ அதுவுமே ரொம்ப பாப்புலரா இருக்கு. நவ் பீப்பிள் ஆர் ஸ்டார்ட்டிங் டு ரியலைஸ் தி வேல்யூ ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ. ம். இட் கேன் ஜெனரேட் யுவர் கோட்ஸ். கண்டிப்பா. இட் கேன் ஜெனரேட் எவ்ரிதிங். ஸோ இப்போ நீங்க கோடிங் எல்லாமே ஜெனரேட் பண்ணிருது. ம். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் வந்து எல்லாமே சொல்லி தரீங்க? இது என்ன ஒரு பிசிபிளாபாத் மாரி இருக்கு அப்படின்ட்டு. பட் திங்க் அபவுட் இட் நோ. நவ் when AI can do most of your job,
யூ நீட் டு நோ வாட் டு இன்ஸ்ட்ரக்ட் த ஏஐ. ம். அதுக்குன்னு இது ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல. இட்ஸ் மோர் லைக் வி ஆர் டீச்சிங் யூ த கான்செப்ட்ஸ். ம். ஸோ ஏஐ கான்செப்ட்ஸ் என்ன, எம்எல் கான்செப்ட்ஸ் என்ன, மெஷின் லேர்னிங்ல மாடல்ஸ் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு, 1008 மாடல்ஸ் இருக்கு. எந்த ப்ராப்ளம்க்கு எந்த மாடல் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் யூ கேன் டெல் ஏஐ டு யூஸ் தட் மாடல். ம். புரியுதா உங்களுக்கு? ம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணணும், எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எப்படி இது பண்ணணும்ன்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்க பண்ண சொல்றது ஏஐ பண்ண சொல்லாமே தவிர என்ன பண்ணணுங்கிறது நீங்க தான் சொல்லணும். திங்க் அபவுட் இட் லைக் ஜார்வஸ் ஃபார் அயர்ன் மேன். ம். ஜார்வஸ் வந்து இட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட். ம். பட் இஸ் இட் இன்டெலிஜென்ட் தேன் டோனி ஸ்டார்க்? அப்படின்னா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அதுக்குன்னு நாளைக்கு அல்ட்ரான் ஏதாவது வருமே, அதுல எதுவுமே இல்லை. ஸோ சம்திங் லைக் தட். அதாவது யூசேஜ் ஆஃப் ஏஐ அப்படி ம். அது வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நவ்டேஸ் ஆர் அப்கமிங் டேஸ் எவ்ரிதிங் ஷுட் பி ஏஐ. ம். ஒரு ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. ம். ஒரு 2 வீக்ஸ் பேக் ஒரு ஒரு பொண்ணு, ம். மும்பை பேஸ்டு பொண்ணு, ம். வெரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ம். ஓகே, நான் வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒரு ரோலை ரெக்ரூட் பண்றோம். ஓகே. அந்த பொண்ணு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. இதுல தான், டீம்ஸ் கால் தான். ம். பக்காவா பண்ணாங்க. எந்த ஒரு ஃப்ளா கிடையாது, எந்த ஒரு நெகட்டிவ் இந்த ஆன்சர் கிடையாது, பிளாப்ல ஆன்சர் கிடையாது. எவ்ரிதிங் ஷுட் பி பெர்ஃபெக்ட். டவுட்டா இருந்துருச்சு. ஏன்னா அது ரொம்ப ஆ. ஆர்டிஃபிஷியலா இருக்கே அப்படின்னு ம். சொல்லிட்டு ம். மறுபடியும் வந்து என்ன பண்ணோம், நேரா வாங்கன்னு சொன்னோம். ஆஃபீஸ் வந்து எங்க ஆஃபீஸ் மும்பைல இருந்து ம். ஒர்லியில இருக்கு. அவங்க அந்த ஊர்ல இருந்து வரணும். கிட்டத்தட்ட 2 ஹவர் ரொம்ப டிராஃபிக்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து கால் வந்து ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றாங்க. ம். அதுலயும் செம பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. எந்த ஒரு ஃப்ளா கிடையாது. எந்த கொஸ்டின்ஸ் எவ்வளவு ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணாங்க. அப்பயே டவுட் வந்துருச்சு எகைன். ஏன்னா முன்னாடி பண்ணது மொபைல்ல ஃபர்ஸ்ட் டே வந்து லேப்டாப்ல வழியா பண்ணாங்க. அன்னைக்கு கேப்ல உட்காந்துருக்காங்க, நல்லாவே தெரியுது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு, மூவிங்ல ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு. மொபைல்ல அட்டெண்ட் பண்றாங்க. வெரி கிளியரா இருக்கு இன்டர்வியூ கால்ஸ். சரி, அப்பயும் டவுட், என்ன எப்படி பண்ண முடியாதுல்ல, ஹியூமன் ஃப்ளா இருக்கும் இல்லையா, சம்திங். மறுபடியும் என்ன பண்ணோம், சரி இது ரொம்ப டவுட்டா இருக்கு, நேர்ல வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 டேஸ் கழிச்சு மறுபடியும் வந்து எங்க ஒர்லி ஆஃபீஸ் வந்தாங்க. வந்து ஒர்க் பண்ணா அவன் கம்யூனிகேஷன் மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். பட் ம். ஸ்கில் வந்து எதுவுமே மேட்ச் ஆகல. ஆ. டிராகன் அப்சல்யூட்லி பட்ல வேலை கிடைச்ச மாதிரி. அப்சல்யூட்லி டூல் வச்சு பண்ணிட்டாங்க. ஆ. மீன்ஸ் நீங்க வாய்ஸ் ஓவர் பண்ணி வாய்ஸ்ல இருக்கிறது அப்படியே இது சாட் ஜிபியோட கனெக்ட் பண்ணி கொஸ்டின் எடுத்து ம். அப்படியே ஆன்சர் பண்ணி கிளியரா நீங்க வந்து அப்படி பார்த்தா கூட தெரியும். யாராவது கேமரா பத்தி பேசுறாங்க, ஸ்கிரீன்ல வந்து எல்லாமே இதாகிட்டு ம். இருக்கு. ம். ஸோ யூசேஜ் ஆஃப் ஏஐக்காக சொல்றேன். ம். விச் மீன்ஸ் நம்ம எப்படி அந்த ஏஐ எடுத்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அது. எங்ககிட்டயுமே அந்த மாதிரி ஒரு ஏஐ டூல்ல பிட்ச் பண்ணியிருக்காங்க. பட் வி டிட்ன்ட் ஃபீல் ம். தட் வாஸ் எத்திக்கல். ஸோ ம். அதனால வந்து ஆமா. வி ஓகே. நெவர் வென்ட் த்ரூ வித் இட். பட் எல்லாத்துலயுமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு ஆப்வியஸ்லி, இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், என்ன ம். பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் ம். அப்படிங்கிறது கீ. அது நாலேஜுக்காக யூஸ் பண்ணா வெரி குட் ஆக்சுவலி. ம். பட் அதே வந்து நம்ம நம்மள மாதிரி ஒரு இது பண்றோம் அப்படிங்கும்போது கரெக்ட். இன்டர்வியூக்கு தான் அதுவும் ஆக்சுவலா. இன்டர்வியூ நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்துரும். யூ கேன் ஜஸ்ட் ஃபார் டாக். எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்க டீம்ஸ்ல ப்ரமோஷன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, டீம்ஸ் யூஆர்எல் வந்து அந்த ப்ராம்ப்ட் அதுல குடுத்துறணும். அந்த டூல்ல குடுத்துட்டீங்க அப்படின்னா, இட் வில் ஓப்பன் அப் டீம்ஸ் இன்சைட் ஆஃப் யுவர் விண்டோ. அப்புறம் அது எல்லாமே வந்து உங்களோட வாய்ஸ வந்து டீகோட் பண்ணி இட் வில் ப்ராம்ப்ட் சைட்லயே வரும். இன்னொன்னு அந்த கூட ஆன்சர்ஸ். இருக்கு ஆக்சுவலி, நீங்க சொல்லும் போது தான் இந்த ஏஐ டூல் வந்து டீம்ஸோட இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. ம். டீம்ஸ் ஆர் கூகுள் மீட்டோட இன்டெகிரேட் பண்ணிட்டு நீங்க வந்து இப்படி கூட இந்த சைடுல ஏதாவது ஒரு ப்ராம்ப்டர் மாதிரி இப்படி கூட வச்சு பாப்பீங்கன்னா உங்க ஐ ம். பால்ஸ் வந்து அங்க ஆஹா. ஸ்கிரீனை பாக்குற மாதிரியே இருக்கும். ஓ. சோ நீங்க இப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஆனா அங்க Casual. பாக்கும்போது அப்படியே அவங்க கண்ணை பாக்குற மாதிரியே ஒரு இது இருக்கும். அது சோ இந்த மாதிரிலாம் நிறைய டூல்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. பட் ஐ மீன் we are in the most interesting times ஆமா. of our life. ம். அதனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெரி சேலஞ்சிங் ஒன் பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் டூல்ஸ் டே பை டே வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டே இருக்கு. ஆமா. ஆமா. பட் இப்போ ஜெமினில இது டிஸ்கஸ் பண்ணலாமான்னு தெரியல. ஜஸ்ட் கேஷுவலா தான் சொல்றேன். அவங்க வந்து ஆக்சுவலா ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு அந்த போட்டோ ஜெமினில அப்லோட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இங்க மோல் இருந்திருக்கு. அது ஜெனரேட் பண்ண பிக்சர்ல ஸ்லீவ்லெஸ் போட்டு அந்த மோல் அதுல ஓ இல்ல, தெரிஞ்சிருக்கு. அது வந்து அது வந்து நான் ஜெமினா யூஸ் பண்ணும்போதே அவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்ன பண்றான்னா, ம். நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் எல்லா போட்டோஸும் அவன் வெரிஃபை பண்ணுவான். ம், ம், நீங்க ம். கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கூகுள் டிரைவ் இல்ல ம். சோசியல் மீடியால நீங்க போட்ட போஸ்டர்ஸ் எதெல்லாம் போஸ்டர்ஸையும் உங்களோட இமேஜ் ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் வச்சு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கொடுக்கும். இல்லாட்டி அந்த டெப்த் அவனால கொடுக்க முடியாது. கரெக்ட். ஆப்வியஸ்லி நீங்க கொடுக்கறது வந்து போட்டோ வெரி வெரி மொபைல் எடுக்கிற போட்டோ ம். அப்படிதான் இருக்கும். இதை வச்சு அவனால ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமானா முடியாது. அதனால அவன் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லயே மொத்த கிளியரா போடுறான். சரித்திரமே அவன்கிட்ட இருக்கு ஆமா. கூகுள் கிட்ட. இல்ல அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் கொடுக்குறீங்க. நம்ம ம். ரீட் பண்றது இல்ல அவ்வளவுதானே ஒழிய. பட் நம்ம வந்து லாகின் பண்ணும்போது அதை டேர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டோம்.
ம். விச் மீன்ஸ் நம்ம பர்சனல் ஃபோட்டோஸ் எங்கெங்கலாம் இருக்கு, ஈவன் நம்ம Google Driveஆ இருக்கட்டும், இல்ல Facebookஆ, Instagram, ம். YouTube எல்லாத்தையும் எடுத்து எல்லா இமேஜும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல எடுத்து, அதுலேருந்து தான் வந்து இமேஜ கிரியேட் பண்ணி குடுக்குறோம். ஸோ அது லீகலா நம்ம ஒண்ணுமே பண்ண பண்ண முடியாது. முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்னா, ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மார்ஃப் பண்ணி எல்லாத்தையுமே Google கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டு ஒரு இதுல என்ன பார்த்தீங்கன்னா, உள்ள இனிமேல் முள்ளால தான் ஃபோட்டோகிராஃபருக்கு எடுக்கணும். வேலையே இருக்காது. ஃபோட்டோகிராஃபருக்கு இனிமே ரொம்ப லிமிட்டட் ஆயிடும். ஆமா. நீங்க எல்லா ப்ராம்ப்ட்டையும் குடுத்து உங்க ஃபோட்டோ குடுத்தீங்கன்னா, ஒன்லி ஆ. உங்க ஃபோட்டோ வந்து ஒரு கிளவுட் நமக்கு பிளாட்ஃபார்ம் போகுது இப்போ அப்படிங்கிறத ஃபார் தவிர எக்ஸாம்பிள் நம்ம ஃபோட்டோவே நமக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னா, ஏஐல குடுத்து நல்ல ஃபோட்டோவா எடிட் பண்ணிக்கலாம். என் ஃபோட்டோ நல்லா இல்ல. என்ன மாரியே நல்லா பண்ணி குடுங்க. ஃபியூச்சர் அப்படிதான் போயிட்டு இருக்கு. வி கான்ட் அவாய்ட் தட். எப்படி அத வந்து சேஃபா நம்ம ப்ளே பண்றோம்ங்கிறது தான் இட்ஸ் கீ. ம். எல்லா கம்பெனிஸுமே இன்னைக்கு வந்து பீப்பிள் ஆர் கைண்ட் ஆஃப் ஹேவிங் எ நெகட்டிவ் சென்டிமென்ட் பிகாஸ் எப்போ அவங்களோட ஃபியூஸ் புடுங்குவாங்க அப்படின்னு தெரியாம இருக்காங்க. இது ஏஐனால எப்போ அவங்களோட இது யூசேஜ் கம்மியாகும். திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோட யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. ம். சாட் ஜிபிடி, கோபைலட்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஆமா. ஸ்டாக் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ ஃபுல்லா டவுன் ஆ. ஆயிடுச்சு. ஒரு காலத்துல எது வேணும்னாலும் வில் கோ டு ஸ்டாக் ஆ. ஓவர்ஃப்ளோ தான். ஆமா. அங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க டெவலப்பர்ஸ் எல்லாரும். நோ அஃபென்ஸ் டு எனிஒன். பட் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்குன்னா நம்ம முதல்ல ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல தான் கண்டிப்பா. போய் பார்ப்போம். கண்டிப்பா. இன்னைக்கு அதே மாதிரி தான் கூகுள் வந்து அவ்ளோ பெரிய கம்பெனி. இன்னைக்கு பெர்ப்ளெக்ஸிட்டின்ற ஸ்டார்ட் அப்ப பார்த்து பயப்படுறோம். ம். பிகாஸ் அது ஒரு சர்ச் இன்ஜினா உருவாயிட்டு இருக்கு. நீ எவ்வளோப்பா விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கான்னா திங்க் அபவுட் த இம்பாக்ட் இட் இஸ் மேக்கிங். டெஃபினெட். அஃப்கோர்ஸ் இதெல்லாமே வந்து என்னன்னா தீஸ் ஆர் சேலஞ்சஸ். இது வந்து நீங்க வந்து ஒரு இல்ல அது அப்டக்கிளாவோ பிராக்டிகலா யூஸ் பண்றவங்க இருக்காங்க. ம். யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1% கம்பெனி ஏர்னிங் மோர் தென் 500 மில்லியன் பெர் இயர். ம். எவ்ரிதிங் இஸ் ஏஐ ஏஜென்ட். ம். நீங்க ஒரு இமெயில் பண்ணணும்னா ஏஐ ஏஜென்ட். நீங்க கஸ்டமர் கம்யூனிகேஷன்னா ஏஐ ஏஜென்ட். அது மாதிரி எவ்ரி ஒர்க் யூசிங் ஏஐ ஏஜென்ட் ஏர்னிங் 500 மில்லியன் பெர் இயர். அது கண்டிப்பா. நம்மளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். அவசரத்துல வந்து அட்டாச்மென்ட் இல்லாம ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்மென்ட் நான் மெயில் அனுப்பிச்சு விட்டுருவேன். ஏஐ இஸ் நாட் கோனா மேக் தட் மிஸ்டேக்ஸ் இல்லைங்களா? ஆமா. கண்டிப்பா. வில் புட் ஆர்ஸ் இன்டு மேக்கிங் தட் அட்டாச்மென்ட். அத விட்டுட்டு மெயில் மட்டும் போயிட்டு இருக்கும். சோ எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கண்டிப்பா. 1% பார்த்தீங்கன்னா 7 கம்பெனில ஒரே டைம்ல ஒர்க் பண்ணாரு. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கம்பெனில வேலை ஆமா. செஞ்சு நோ ப்ராப்ளம். அது கம்பெனி வைஸ் பார்த்தீங்கன்னா, அவனோட டெலிவரபிள்ல ப்ராப்ளம் இல்ல. அவனோட ரிப்போர்ட்டிங்ல ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒன்லி ஒன் அவரே வாலண்டியரா வந்து ம். நான் வந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அவர செல்ஃபா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எல்லா கம்பெனியும் ம். ஐயோ! இங்கேயும் ஒர்க் பண்றியா? அங்கேயும் ஒர்க் பண்றியான்னு சிஇஓக்குள்ள ப்ராப்ளம் வந்துச்சு. ஆஹா. எவ்ரிதிங் டன் பை ஏஐ ஏஜென்ட். கோடிங்கா ஏஐ ஏஜென்ட், டெலிவரபிளா ஏஐ ஏஜென்ட். ம். அப்புறமே அவர் எல்லாமே வந்து டெர்மினேட் பண்ண பிறகு ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டான் அவன. சரி ஏன் என் கம்பெனிக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ டெஃபினெட்லி மேக்கிங் லாட்ஸ் மணி ஃப்ரம் த ஏஐ. பட் வி ஹேவ் டு திங்க் அபவுட் ஹவ் கேன் யூஸ் த ஏஐ ஏஜென்ட் ப்ராப்பர்லி. இது ஒரு சேலஞ்சிங் ஒன். ஆப்வியஸா உங்களுக்கு அந்த டவுன் சைட்ஸ்மே இருக்கு எல்லாருமே. பட் லேர்னிங் ஏஐ இஸ் த கீ டு சர்வைவ் டுடே. ஈவன் இப்போ நீங்க கெசா கிராண்டா இது மாதிரி டாப் ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடிலாம் வந்து ஒரு ஆக்ட்ரிஸ் வச்சுட்டு மாடல் வச்சுட்டு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க வெரி சிம்பிளா ஒரு மாடல் போயிட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அழகா வந்து கூகுள் வியோ 3லே பண்ணி முடிச்சிடறாங்க. ஸோ இட்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஏஐ. பட் த சேம் டைம் இந்த மாடலுக்கும் அங்கே இருக்கிற வீடியோ எடிட்டர் ஜாப்லெஸ் கிரியேட் ஆயிருக்கு. அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் நாலேஜ் ஆப்வியஸ்லி.